இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML அப்படின்ற ஒரு லாங்குவேஜை யார் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தான். அதாவது W3C அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு வைட் வெப் கன்சோர்ட்டியமும் WG என்று சொல்லப்படக்கூடிய வெப் ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஒர்க்கிங் குரூப் அப்படின்ற ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து தான் HTML இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அமைப்புகளும் என்னென்ன வகையான பணிகளை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். W3C அப்படின்றது சார் டிம் பெர்னர்ஸ்-லீயால் உருவாக்கப்பட்டது. இதை தான் நம்ம வேர்ல்டு வைட் வெப் கன்சோர்ட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். சார் டிம் பெர்னர்ஸ்-லீயினுடைய ஒரு பிக்சரை தான் நீங்கள் வந்து இப்போது ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா HTML அடிப்படையாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றதில் நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா W3Cயினுடைய ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவங்க HTML தொடர்பாக HTMLோடு தொடர்புபடக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். வெப் ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஒர்க்கிங் குரூப் அப்படின்னா என்னென்னா இதை WG அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ரைட், இது வந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்பிள் கம்பெனி, மொசில்லா ஃபவுண்டேஷன் அண்ட் ஒப்பேரா சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சில பெருநிறுவனங்கள் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு HTML டெவலப் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நாங்கள் வந்து அதில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பாக உருவாக்கி அதிலிருந்து HTMLனுடைய டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க W3Cக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல W3Cயினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது W3Cயினுடைய வெளியீடுகள் அதாவது ப்ராடக்ட்ஸு தான் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ W3C வந்து பார்த்திங்கன்னா HTML அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது நம்ம வந்து HTML5 பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். HTML மட்டும் இல்லைங்க, W3C வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான நிறைய ஸ்டாண்டர்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமாக CSS இவங்களுடையது தான். XML நாம் சொல்லக்கூடிய எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜும் இவங்களுடையது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SVG அப்படின்னு சொல்லி ஒன்று 2001 ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். நாம் இன்டர்நெட்டில் பயன்படுத்தக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும், ஹை ரிசல்யூஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்குனது தான் SVG அப்படின்றது. அப்புறம் இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இன்டர்நெட்டை நாம் வந்து பயன்படுத்துகிற மாதிரி கட்பார்வையற்றோர், அதாவது அவங்களால பார்க்க முடியாது, அவங்க வந்து ஸ்க்ரீன் ரீடர்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை பயன்படுத்தி தான் வெப் பேஜஸில் என்ன இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்படியானவங்க இன்டர்நெட்டை ஈஸியாக பயன்படுத்தணும். அவங்க இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக சில வேறுபாடுகள், சில மாற்றங்களை நம்ம வந்து இன்டர்நெட்டில் அல்லது வெப் பேஜஸில் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா WCAG அதாவது வெப் கண்டென்ட் அக்சசிபிலிட்டி கைட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து WAI ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெப் அக்சசிபிலிட்டி இனிஷியேட்டிவ் accessible rich internet applications அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில ஃப்ரேம் ஒர்க்ஸையும் டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்ததாக WebRTC அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது நாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணி வீடியோ கால்ஸ் அண்ட் ஆடியோ கால்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறோம் இல்லையா. ஸோ இதனுடைய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுவும் எந்த விதமான ப்ளகின்ஸும் யூஸ் பண்ணாமல் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக WebRTC மாதிரியான சில ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இணையதளம் மூலமாக சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சிம்பிள் ஆப்ஜெக்ட் அக்சஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து நம்ம ஷோர்ட்டாக SOAP அப்படின்னு சொல்லுவோம்.